ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பழனிக்கு போயிருந்தோம். அப்போ பஸ்ஸில் போகும்போது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஈரோட்டிலேருந்து ரோட்டில் போகிற வழியாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். அங்கெல்லாம் நல்லா மழை காரணத்தினால பசுமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தொடர்ந்து கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செய்து. நாங்களும் பாருங்கள் அந்தாண்ட அந்த காற்றலை இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம். ஆனால் இப்படி தான் எடுக்க முடிஞ்சிச்சு, அதனால் இப்படி எடுத்தோம். பாருங்கள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்தோம். இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்தால் இதுமாரி ஜன்னல் ஓரமாக உட்காந்து பாருங்கள், நல்லா இயற்கையாக தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பழனிக்கு போயிட்டு வர வரைக்கும் முழுசும் வீடியோ பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காங்கயம் தாண்டி அந்தான மெயின் ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காற்றலையெல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வீடியோ பண்ணோம் பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. பழனிக்கு பக்கமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பழனி பஸ் ஸ்டாப்பில் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஏரி ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் பசுமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஃபேமஸே குதிரை வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், குதிரை வண்டி கடைகள்லாம் பாருங்கள். பழனி பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கி உடனே வீடியோவில் வருவீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பசங்க சின்ன சின்ன குறும்புலாம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் போட்டோம் பாருங்கள். பழனி பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மலைக்கு ரயிலே போனதுனால அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நாம் சென்ட்ரிங் வேலை செய்வோம் இல்லையா, அதனால் பார்த்த உடனே அங்கே முன்ன எனக்கு அதுதான் வீடியோ போடணுன்னு தோணுதுனால அது போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பழனி பஸ் ஸ்டாப் விற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு சோடா குடிக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது குடித்த உடனே காரமாக செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அது சுக்கு சோடா ஃப்ரெண்ட்ஸ். அதையே நான் குடிக்கிறேன்னு பார்த்து கலர் பார்த்து எங்கள் பையனும் குடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனும் காருது அப்படிங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா பாருங்கள். இதை பார்த்துட்டு எங்கள் பொண்ணும் பார்த்துட்டு காரமாக இருக்குது அப்படின்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குதிரை வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பழனியிலே ஃபேமஸ். நம்ம வேலையை பார்த்தோன்னே முன்ன நம்ம வேலையை வீடியோ போடலான்னு அங்கேயே எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், பழனி மலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் பழனிக்கு வந்திருக்கிறாங்கன்னு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ்.
அங்கே எங்களுக்கு ரொம்ப பசிச்சதுனால தயிர் சாப்பாடு ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையனும் எங்கள் பொண்ணும் தயிர் சாப்பாடு வாங்கிட்டாங்க. நான் வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த கடையில் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சாப்பாடெலாம். அதுங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கடைகள்லாம் ரோட்டில் எடுத்துக்கிட்டே போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பழனியில் செம்ம அழகழகான பொருட்கள்லாம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ட்ரெயினுக்கு போகிறதுக்காக 50 ரூபா டிக்கெட் எடுக்கிறதுக்காக போய் ஃபஸ்ட் அதில் ஸ்டாப்பில் நின்று எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷனில். அப்புறம் அவங்க பாருங்கள் ஃப்ரீ வண்டி கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் உக்காந்தி போயிருந்தோம். மேலே ஏறும்போது ட்ரெயினில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கும் போது ரோப்பில் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை மட்டும்தான் அந்த பழனி முருகன் தயவால் இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த ஃப்ரீ வண்டி விட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் உக்காந்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கடையெல்லாம். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரர் எங்களை 3 பேரையும் ஒரு வீடியோ போடுறேன் வாங்கன்னாங்க. அதனால் சின்னதாக ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் கோயிலுக்கு அடிவாரத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் மாங்காய், கொய்யாக்காய் இதெல்லாம் விற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் மல்லிகைப்பூ இருந்துச்சு, மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்கண்ணா. அதனால் சரி எங்கள் ஒய்ஃப் வாங்கி கொடுக்குறேன்னு வாங்கி கொடுத்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு கடையெல்லாம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு சரி பழனி வேண்டவா நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் மீண்டும் வரோன்ட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கடையெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பழனிக்கு ஒரு முறை டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.